ஹலோ. இன்னைக்கு கை வைத்தியத்துல இந்த சின்ன வயசுல முன்னெல்லாம் எல்லாருக்கும் குழந்தைகளுக்குலாம் வேனல் கட்டின்னு சொல்லிட்டு இந்த வெய்ய காலத்துல ஒண்ணு வரும், பெரியவாளுக்கும் வரும், நிறைய குழந்தைகளுக்கு இந்த அழுகுனி சரங்கு இந்த மாதிரி கட்டி எல்லாம் வரும். இப்பெல்லாம் ரொம்ப வருது கிடையாது. அப்படி வந்தா ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த கை வைத்தியத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வேனல் கட்டின்றது வந்து டக்குன்னு பழுக்காது, ஆனா வேணும்னு வலிச்சுட்டே இருக்கும். அதை ஈஸியா பழுக்க வச்சு அதை உடச்சு விட்டுடலாம். நான் சொல்றேன், இந்த வைத்தியத்தை பண்ணேன்னா 2 நாள் கண்டினியூஸா பண்ணுவாங்க. 3வது நாள் அப்ளை பண்ணிட்டு எப்ப உடஞ்சதுன்னே தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பூசர மஞ்சள், குண்டு மஞ்சள் இருக்கு பாருங்க, அதை ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஒரு 2 உப்பு கல்லு, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, துளி ஜலம், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஏதாவது சொரசொரப்பா எடுத்துக்கோங்க. இல்ல பிளாட்ல இருக்கோம்னா சுத்தி வர ஏதாவது சொரசொரப்பா தர, சிமெண்ட் தர ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தண்ணியை விட்டு அலம்பிடுங்க. அதுக்கப்புறம் மட்டா ஜலத்தை விட்டு இந்த மஞ்சளை அதுல இழைங்கோ. கொஞ்சம் இழைச்செல்லாம் இப்ப என்ன பண்ணணும், இதுலயே 2 உப்பு கல்லை வச்சிடணும். அந்த உப்பு கல்லை இது பாருங்க, அது மேல இந்த மஞ்சளை வச்சு இப்படி நுணுக்கிடணும். நுணுக்கிட்டு அதோட சேர்த்து அரைக்கணும். அப்போ இந்த உப்பு கரையணும். இதோட அரைக்கும் போது அதே சேர்ந்த மாதிரி வந்துடும். நல்லா சொரசொரப்பான தரையில அரைக்கும் போது நல்லா விழுது வரும். இது பாருங்க, இப்படி அரைச்சிட்டு இந்த துளியோண்டு இந்த சுண்ணாம்பு அதை வச்சு இதுல கலந்துக்கணும். கலந்துட்டு இப்படி விழுதா வரும் பாருங்க. இப்படி வந்திருக்கா, கட்டி எங்க இருக்கோ இன்னும் கூட நல்லா இழைச்சிக்கோங்க. கட்டி எங்க இருக்கோ அதுல வச்சுட்டு இப்படி நல்லா கோபுரமா அந்த கட்டி மேல இப்படி வைக்கணும். நல்லா அடம்பா சுத்தி நல்லா வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் காத்தாட விட்டுருங்க. அப்படியே ஃபேன் அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே போய் படுத்துக்க கூடாது. கொஞ்ச நேரம் அது ஆறணும். அது கொஞ்சம் உணர்ந்துரும் இல்லையா, அதுக்கப்புறம் படுத்துக்கலாம், கொள்ளலாம். டெய்லி எப்ப ஃப்ரீயா இருக்கோ ஒரு 2 டைம்ஸ் போடுங்க. 2 நாள் அந்த கட்டி வந்து பழுத்துடும். அப்புறம் 3வது நாள் எப்போ உடஞ்சதுன்னே தெரியாது. அது உள்ள இருக்கிற பஸ் வெளில வந்துடும். அப்புறம் நீங்க பிரஸ் பண்ணி அந்த ரூட்டை எடுத்துடலாம்.